வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் OnePlus Nord CE3 5G இந்த பர்டிகுலர் மொபைலோட கேமரா ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nord CE3 5G மொபைலோடைய 16MP செல்ஃபி கேமராலேருந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில ஷூட் பண்ணும்போது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் கிடைக்குதான்னு பாருங்கள். நானும் ஷேக் பண்ணி வாக் பண்ணிகிட்டே தான் எடுக்கிறேன். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா அதே OnePlus Nord CE3 5G மொபைலோடைய செல்ஃபி கேமராவில் ஏஐ கலர் போர்ட்ரேட்லேருந்து நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த கலர் போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு கலர் அக்யூரசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சப்ஜெக்டை மட்டும் கலர்ஃபுல்லாக காமிக்கும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக காமிக்கும். ஸோ ஓரளவுக்கு இல்லை, நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ கிளிப்பிங்கும் OnePlus Nord CE3 5G மொபைலில் பொக்கே ஃப்ளவர் போர்ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போர்ட்ரேட் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் நமக்கு போர்ட்ரேட் மோடு நல்லா கிளியராக இருக்கா, எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு அது ஓகேவாக இருக்கா. ஸோ இது எதுவுமே நான் அப்டேட் கொடுக்காம அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 இருக்கும்போதே நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE3 5G மொபைலோடைய 8MP அல்ட்ரா வைட்லேருந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஜூம் பண்ணோம்னா நமக்கு ஜூமிங் ஆப்ஷன்லாம் இல்லை, அல்ட்ரா வைட் மட்டும்தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கேமராலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதோடைய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு ஃபோக்கஸிங் நல்லா சூப்பராக தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மெயின் கேமராவில் 4Kயில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் டக்குன்னு ஆகுது. அண்டு குவாலிட்டி கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் நாம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஜூம் இன் பார்த்திங்கன்னா நமக்கு 10x வரைக்கும் வருது. ஸோ 10xல் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ரியலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக், அது ஒரு கிளாஸ் ஃபீல் மாதிரி கொடுக்குது, கிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ சைட்ஸ் லைட்டாக கர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலர் ரிங் வச்சுருக்காங்க. அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மெயின் கேமரா இருக்குது, Sony IMX890. அண்டு அது கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 கேமரா ரிங் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 8MP அல்ட்ரா வைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ. சைடில் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா 16MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 16MP செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோலில் இருக்குது. ஸோ மொபைல் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெசல்லெஸ் டிசைன் மாதிரி தான் தெரியுது. அண்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அபவுட் ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 13.1 தான் இருக்குது. அண்ட் என் கையில் இருக்குது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கூட இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 13ல் ரன் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் 5 ஆகஸ்ட் 2023 போட்டிருக்கு. ஸோ ஆகஸ்ட் மந்த்து 2023 போட்டிருந்தாலும் இது வந்து தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு February 2024 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அபவுட் ஃபோன்லேயே நமக்கு என்னென்ன கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 50MP 8+2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு செல்ஃபி பார்த்தீங்கன்னா 16MP. இது Qualcomm Snapdragon 782G அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. மோர் ஆர்லெஸ் இதுக்கு ஈக்குவலாகவே நமக்கு Snapdragon 7 Gen 3யும் பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம கேமரா இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று நைட் மோடு, நெக்ஸ்ட் வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட்டு, மோர். ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. 5மே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் இருக்குது. எதை வேணுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ மோர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ப்ரோ மோடு எக்ஸ்ட்ரா ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பனரோமோ, மேக்ரோ, ஸ்லோமோ, டைம் லேப்ஸு, டியூல் வீடியோ, ஸோ டெக்ஸ்ட் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Android 13 நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் அந்த ஃபோட்டோங்கிறதும் இந்த 1x அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது நீங்கள் சன்லைட்டில் ஷூட் பண்ணும்போதோ இல்லை அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போதோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டோரில் கிளியராகவே தெரியும், பட் அவுட்டோர்லேயும் வந்து இது கிளியராக அந்த எல்லோ கலர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. பட் Android 14 பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஃபோட்டோவும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு எல்லோ கலர் டாட்டா வச்சுட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஸோ இந்த UI பார்த்தீங்கன்னா Android 13 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் Android 13 ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த UI டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி Android 15 இந்த UI ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இதில் நமக்கு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ரியர் கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு 1080p ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு 60 fps ஃப்ரேம் ரேட் நமக்கு கிடைக்குது. ஸோ 1080pயில் 60 fpsல நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு செல்ஃபி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1080p தான் இருக்குது. அண்டு வீடியோ மோடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபில்டர்ஸும் ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ போர்ட்ரேட் மோட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் டிஸ்ட்ராக்ஷன் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா HD டிடெக்ஷன் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு HEIF அப்படிங்கிற ஃபார்மெட்டும் இருக்குது, HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்கும்போது HDR10+ல் 4K வீடியோ பார்க்கும்போது லைட்டாக ஷட்டரிங் இருக்குது. அது வந்து கம்பேரிங் டு விவோ T3 Pro பார்த்தீங்கன்னா அதில் மைல்டாக தான் தெரியுது. பட் இந்த OnePlus Nord CE3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் நம்ம எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 நமக்கு 8MP அல்ட்ரா வைடில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் நமக்கு ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனாலும் ஓரளவுக்கு குவாலிட்டியான கிளாரிட்டியான அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1xல ஷூட் பண்ணிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஒரு ஷார்ப்பரான ஒரு இமேஜ் ஒன்று கிடைக்குது. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் கலர் அக்யூரசின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை நேச்சுரலாக இல்லைனாலும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து பஞ்சியாக ரொம்ப தூக்கலாலாம் இல்லை. பட் டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பராக ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. 16MP செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதில் போர்ட்ரேட் மோடும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு HD டிடெக்ஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங்கும் ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ அதுலேயும் குறை சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை. அண்டு செல்ஃபி கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமரா அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸிங் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் டேப் பண்ணும்போது பேக்ரவுண்டை ஃபோக்கஸ் பண்ணிடுது, கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பிளர் பண்ணுது. ஸோ அதனால் ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸுமே இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் மொபைல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் அந்த ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங்கில் நிறையா தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸிங் நல்லாவே இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸபிளாக தான் இருக்குது. ரியர் கேமரா அந்த கலர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் கிடையாது. அல்ட்ரா வைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான அவுட்புட் கிடைக்குது. ஸோ
8MP அல்ட்ரா வைட் ஓகே. அதே மாதிரி 1xல நம்ம ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. கலர்ஸ் வந்து அதிகமாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி தெரில. ஹியூமன் சப்ஜெக்ட் மட்டும் லைட்டாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தாலும் 5xல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது. ஸோ 5xலேயும் இமேஜ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவும் 5x தான். 5xல வந்து கொஞ்சம் லாங்லேருந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தோம்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஜூம் பண்ணாலும் இமேஜ் உடையல. பட் டெலஃபோட்டோ லென்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு 20,000 செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 20,000 22,000 இந்த செக்மெண்ட் வரைக்கும் ஓகே. பட் 20,000க்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கேமராவாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஒரு 25,000 வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃபி கேமரா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு பேக்ரவுண்ட் பிளரிங்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஷட்டர் ஸ்பீடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரியர் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா கொஞ்சம் பார்த்த உடனே பளிச்சுன்னு பிரைட்டாக சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கம்பேரிங் டு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ரியர் கேமராவில் நம்ம ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லாமே நானே ஷூட் பண்ணது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடும் நமக்கு டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த 3 செகண்ட்ஸில் ஆட்டோ செட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபோக்கஸிங் மிஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஆனாலும் ப்ராசஸிங்கில் நல்லாவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கையில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டையும் சேர்த்து அந்த போர்ட்ரேட் மோடு நல்லாவே பர்ஃபெக்டாக கட் அவுட் கொடுக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இது அந்த டைமிங் செட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தலையில் வந்து சரியான முறையில் எட்ஜ் கட் பண்ணல. ஸோ எட்ஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். பட் ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் ஷூட் பண்ணாங்கனாக்கா டெஃபினட்டாக இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கிடைக்கிற அந்த 17,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இது வந்து ஒரு சூப்பரான கேமரா மொபைலாக தான் தோணுது. ஸோ நீங்கள் அண்டர் 20,000 மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கேமராவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இந்த மொபைலில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டர் 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்டு ஓகே. பட் 2024 நாடு C3 5G அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 உங்களுக்கு ஓகேவாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி நமக்கு எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லாவே பண்ணுது. ஸோ கேமராவை கண்டினியூஸாக ஒரு ½ an hourலேருந்து 45 minutes வரைக்கும் டெஃபினட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஹீட்டிங் வரணும், பட் ஹீட்டிங் வரல. கிளைமேட் ரொம்பவே சில்னஸ்ஸாக இருக்குது. பட் பேட்ரி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட எனக்கு வந்திருக்கு. ஸோ 100%ல் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 20% தான் இருக்குது. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 minutes கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. ஹீட்டிங் இல்லைன்னா கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்னஸ்ஸாக இருக்குது. அதாவது 70 degree தான் இருக்குது. 100 degreeல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ஹீட்டிங் தாராளமாக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் கிளைமேட்டே வந்து 70 degree தான் காட்டுது. ஸோ அதனால் நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இப்போதைக்கு இல்லை. மேபி அப்டேட்ஸ் கொடுக்க ஹீட்டிங் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் என்னுடைய கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா 17,000க்கு இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைலாக தான் இருக்கும். இல்லை இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டராக கேமரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டிவைசஸ் இந்த ப்ரைஸில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 ப்ரோன்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. அதில் மெயின் கேமரா மட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மொபைலும் கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலராகவே கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வந்து இப்போதைக்கு 15,500க்கே நம்ம கையில் கிடைக்குது.
ஸோ ஓவராலாக ஒன் ப்ளஸில் அண்டர் 20,000 பெஸ்ட்டு கேமரா மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் நாடு CE3 ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலராக தான் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாடு CE4ம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் அது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக அதில் பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 17,000 உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாடு CE3 கிடைக்குது. ஸோ அண்டர் 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்க்கும்போது இதில் வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைலில் தான் எனக்கு தோணுது. அல்ட்ரா வைட் சாம்பிள்ஸும் உங்களுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதுவே மெயின் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் லெவல் இன்னும் நல்லாயிருக்கு. ஃபோக்கஸிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோக்கஸிங் நீங்கள் டேப் பண்ணி ஷூட் பண்ணும்போதும் ரொம்ப அக்யூரஸியாக வருது. 2xல் நீங்கள் ஷூட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸிங்கில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஷார்ப்பான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. கலர் அக்யூரஸி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் கலருக்கும் நாம் இதில் பார்க்குறதுக்கும் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட்டு கொஞ்சம் ஒரிஜினலாக கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கலர்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டை எதிர்பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை அப்டேட்ஸ் ஏதாவது கொடுத்ததுக்கப்புறமா அப்படி கிடைக்கலாம்னு தோணுது. செல்ஃபியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாலாம் இருக்கல, ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும். செல்ஃபியில் நம்ம போர்ட்ரேட் மோட் ஷூட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் பிளரிங்கும் நல்லாயிருக்கு. ஃபோக்கஸிங் பற்றி நான் அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மொபைல்ஸ்லேயே 25,000 நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா அதிலே ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 30,000 நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா தான் ஃபோக்கஸிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படின்றதுனால தான் இதில் ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் ஃபோக்கஸிங் நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிற செல்ஃபி கேமரா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரியரில் இருக்கக்கூடிய 8MP அல்ட்ரா வைடு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் மெயின் கேமரா சோனி சென்சார் கொடுத்துருக்கிறதுனால அதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸ் வந்து நீங்கள் ரிச்சாக எதிர்பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் வராது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது. 8MP அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது. இப்போ சன்லைட்டும் கிடையாது, ஃபுல்லி க்ளவுட்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஓகேவான ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. டைனமிக் ரேஞ்ச் நம்ம அல்ட்ரா வைடில் எதிர்பார்க்க முடியாது. அதுவே மெயின் சென்சாரில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1x, இது 1xல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. 2xல் இன்னுமே பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. 5xல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 5x இமேஜஸ் தான். ஸோ 5xல் நம்ம ஷூட் பண்ணுற எல்லா ஸ்னாப்ஸுமே வந்து டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. அண்டு டைனமிக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இமேஜஸ் வந்து குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோ T3 Pro அண்ட் iQOO Z9s Pro அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ரியர் கேமரா, மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கம்பேரிங் டு 5x ஜூம். ஸோ 5x 2xலாம் நம்ம லாங்லேருந்து ஷூட் பண்ணி கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியரில் இருக்கக்கூடிய கேமரா நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங் சப்ஜெக்டையும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது. இது வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விவோ அண்ட் iQலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பூஸ்டப் பண்ணோம். பட் இதில் கலர் பூஸ்டப் எதுவுமே பண்ணல. இந்த ஒன் ப்ளஸ் நாடு CE3ல் கொஞ்சம் நேச்சுரலான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னவோ ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஒரு ரியல்மி மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ் மூணுமே சிமிலராக தான் இருக்குது. அந்த விதத்தில் நமக்கு கேமராவும் பார்த்திங்கன்னா அந்த அல்காரிதம், சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல்மி மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் செல்ஃபி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டைனமிக் ரேஞ்சும் நல்லா தான் இருக்குது. செல்ஃபி போர்ட்ரேட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கலர்ஸ் வந்து நமக்கு பூஸ்டப் பண்ணாத காரணத்தினால நேச்சுரலான அவுட்புட் பிடிக்கும் அப்படின்னா இந்த செல்ஃபி கேமரா உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ லோ லைட் அண்ட் நைட் மோட்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ரிவ்யூவில். இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா ஸ்னாப்ஸு. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு அட்ராக்டிவான ஒரு அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மெயின் சென்சார் நமக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒரு 3 செகண்ட்ஸ் டைமிங் செட் பண்ணி நானே ஷூட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோடும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். எட்ஜ் டிடெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17,000க்கு உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. ஸோ இதை விட பெட்டரான சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் கேமரா மொபைல் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அண்டர் 20,000 ப்ரைஸ் பண்ணி இது பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.